9th standard algebra இப்போ exercise 3.9 பார்க்க போறோம். First question என்னது find the GCD for the following. GCD ங்கிறது greatest common divisor. அப்போ வந்து இதுல வந்து நம்ம GCD னா first வந்து என்னது p power 5, p power 11, p power 9 சரியா? இங்க p power 5 என்னது p power 5 ன்னு வெச்சுக்கோங்க. p power 11 என்னது p power 5 into p power 6 எடுத்துக்கலாமா? இன்னும் p power 9 வச்சுக்கோங்க. p power 5 into p power 4 வச்சுக்கலாம். அப்போ வந்து இதில் காமனாக வந்து என்னது இருக்கு 5 இருக்கு, எல்லாத்துலேயும் 5 இருக்கா? அப்போ நமக்கு GCD என்னது p power 5 அவ்வளோதான். செகண்ட் ஒன் பார்ப்போம். செகண்ட் ஒன்ல என்னது போட்டிருக்காங்க 4x cube y cube z cube. 4x cubeனா நம்ம எடுக்கலாம் 2 into 2 எடுக்கலாமா? x cubeனா என்னது x into x. அடுத்து y cubeனா என்னது நமக்கு y into y into y. z cubeனா என்னது z into z. இதில் ஏதாவது காமனாக இருக்கா? ஒன்றுமே காமன் இல்லை. அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? GCD 1 தான். ஏன்னா எதுவுமே காமன் இல்லை, அதனால. தேர்ட் சம் பார்ப்போம். 9a square b square c cube 15 a cube b square c power 4. இதில் என்ன பார்க்கலாம்? 9a square b square c cube எப்படி எடுக்கலாம்? 3 3s are 9 into a into a into b into b into c into c into c. கரெக்டா? அடுத்து 15 a cube b square c power 4. அதுக்கு எப்படி எடுக்கலாம்? 15 நம்ம எப்படி எல்ல போட்டால் நம்ம என்ன வரும்? 15 5 11 3 பண்ணலாம், 5 பண்ணலாம். 3 11 ஆனது 5 அப்படின்னா அப்போ என்ன வரும்? 3 into 5 into a into a into a into b into b into b c into c into c into c. 4 டைம் இருக்குல்ல? அப்போ 4 டைம். இதில் வந்து GCD என்னன்னு எடுக்கலாம்? இதில் காமனாக 3 இருக்கா? இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. ஒரே ஒரு 3 தான் இருக்குது. அப்போ வந்து 3 எடுத்துக்கணும். அடுத்து ஏ பாருங்க 5 இங்கே இல்லை. ஏ இங்கே இருக்குது, எத்தனை? இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஆனால் எதில் காமனாக எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போது a ஸ்கொயர். அடுத்து பி எத்தனை இருக்குது? காமனாக 2 இருக்குது, b ஸ்கொயர். அடுத்து சி எத்தனை காமனாக இருக்குது? 3 தான் இருக்குது. அங்கே 4 இருந்தாலும் காமனாக 3 தான் இருக்குது. அப்போ சி கியூப். இப்போ ஆன்சர் வந்து 3a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூப். இதுதான் ஆன்சர். ஃபோர்த் சம் a b ஸ்கொயர் c கியூப். இப்படி எழுதலாம் a into b into b into c into c into c. ஓகே, இப்போ a ஸ்கொயர் b கியூப் c என்னது? a into a into b into b into b into c. அது a cube b c ஸ்கொயர் என்னது? a into a into a into b into c into c. இப்போ இதில் GCD என்னது வரும் நமக்கு? இதில் a எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஆனால் எது சின்னது? ஒரே ஒரு இது தானே எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ அந்த a. அடுத்து b பாருங்க 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. இப்போ இந்த 1 தான் எடுக்கணும். அது இங்கே c பாருங்க 1 தான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, இங்கே 1 தான் இருக்கும். இப்போ ஆன்சர் என்னது? GCDக்கு a b c. இதுதான் ஆன்சர். சாரி, இதை வந்து 5th ஒன்றா வந்து 4th போட்டு செஞ்சுட்டேன். அடுத்து நம்ம 4th பண்ணிக்கலாம். 64 x raised to 8 240 x raised என்னது வரும்? x raised to 6. 64 x raised to 8னா 64 எல் போட்டு பண்ணுங்க. இந்த பட்டன் வரும் 2 பட்டா 3 2s are 6 2 2s are 4. அடுத்து 2 1 2s are 2 6 2s are 12. அடுத்து 2 8 2s are 16 2 4 2s are 8 2 2 2s are 4 2 1. எவ்வளோ வந்துருக்கு? 2 4 6 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into x raised என்ன வரும்? ஒரு எத்தனை? 8 4 6 8. ஓகே, and then another 240 x raised to 6. இங்கே 240 கொடுக்கலாம். 240 வரும்போது என்னது? 1 2 2 2 4 2
6 2s are 12, 2, 3 2s are 6, 2, 1 2s are 2, 5 2s are 1 2s are 2, 5 2s are 10. அடுத்து வந்து 3, 5 2s are 10, 5, 0. என்ன வரும் 2 into 2 into 2 into 2 into 3 into 5. அடுத்து வந்து x 6 times. ஓகே, அப்போ நம்ம GCD என்ன எடுக்கலாம்? இங்கே 2 எத்தனை வாட்டி இருக்குது? 2 4 6. இங்கே எத்தனை வாட்டி இருக்குது? 2 4 தான் இருக்குது. அப்போ காமனாக குறவாளது வந்து 4. அப்போ 2 power 4. ஓகே, எக்ஸ் எத்தனை இருக்குது? இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே 6 தான் இருக்குது. அப்போ நம்ம x raised to 6. இதுதான் ஆன்சர். அதுபோல் இதில் வந்து 2 power 4 இப்படி எழுதலாம். இதை வந்து நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். 2 power 4 என்னது நமக்கு வரும்? 16 வரும். 16 இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். சரியா? 6th one 35 x cube 65 y cube z 4 49 x square கொடுத்துருக்காங்களா? தனித்தனியாக எழுதலாமா? x 65 y cube z raised to 4. 35 எழுதி போட்டு பண்ணலாம். 35 பண்ணும்போது 5ல் பண்ணலாமா? 5ல் பண்ணால் எனக்கு 7 7 தான் வரும். ஓகே, இப்போ என்ன வரும்? 5 into 7 இன்று இது அப்படியே எழுதிடலாம். ஏன்னா சின்னதாக பார்த்து எழுதுனா போதும், இது சின்னதாக அவசியம் இல்லை. இது z raised to 4. ஓகே, அடுத்து 49 x squared y z cube. 49 எழுதுனா என்ன வரும்? 7 7s are 49. ஓகே, 7 into 7 into x squared into y into z cube. அடுத்து 40x y squared z squared. 14 பண்ணும்போது 2ல் பண்ணால் 7 2s are 14, 7. 2 into 7 into x into y squared into x z squared. இப்போ நமக்கு GCD என்ன வரும்? கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் அது 5 எல்லாத்துலையும் இருக்கா? இல்லை. 7 எல்லாத்துலையும் இருக்கா? 7 எல்லாத்துலையும் இருந்தாலும் ஒரு டைம் தான் எல்லாத்துலையும் இருக்குது. அப்போ 7. அடுத்தது இதில் வந்து எக்ஸில் வந்து எது சின்ன இதுன்னு பார்க்கணும். x raised to 5, x raised to 2, இங்கே x. அப்போ x தான் சின்னது, அதை எழுதிக்கலாம். அடுத்து y வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ ஒயில் சின்னது எது? y. அடுத்து z எல்லாத்துலேயும் இருக்குது. அதில் வந்து சின்னது என்னது? z square. இதுதான் ஆன்சர். 7 பாருங்க. இதில் வந்து 25 ஃபர்ஸ்ட் a b q c. 25 எல் போட்டு பண்ணிடலாமா? 25 பண்ணும்போது 5 2 5 5 தான் 25 5 1. என்ன வரும்? 5 into 5 into a into b cube into c. அடுத்து 100 a square bc. 100 இது பண்ணிடலாமா? 100 பண்ணால் 2ல் பண்ணால் ஃபஸ்ட்டு 50, 2 25, அடுத்து 5ல் பண்ணால் 5 5 1. அப்போ 2 into 2 into 5 into 5 into a square into b into c. அடுத்து 125 ab. 125 வரும்போது 5 2 2s are 10, 2 5s are 10, 25, 5 2s are 25, 5 5 5s are 25, 5 1. Oh, 5 into 5 into 5 into a into b. இதில் greatest common factor என்னது? 5 எல்லாத்துலேயும் இருக்கா? இருக்குது. இதில் 2 இருக்குது, இதில் 2 இதில் 3 இருக்குது. 2 தான் காமனாக இருக்கட்டும். 5 into 5. அடுத்து a இருக்குது, 1 தான் காமனாக எல்லாத்துலேயும் இருக்குது. b இருக்குது, 1 தான் காமனாக இருக்குது. சி இல்லை, அப்போ சி வேண்டாம். ஓகே, இதில் இல்லை, அப்போ அதில் கிடையாது. அப்போ வந்து ஆன்சர் என்னது? 5 5s are 25 ab. இது ஆன்சர். 8th one 3abc. அப்போ இது அப்படியே தான் எழுதணும், இதில் கொஞ்சம் இருக்க முடியாது. இங்கே சி 5xy இதுவும் அப்படியே தான் எழுதணும். into x into y into z. அடுத்து 7pqr. 7 into p into q into r. இதில் எதுவுமே காமனாக 3 வேறு இடத்துல இல்லை, 5 வேறு இடத்துல இல்லை, x இல்லை, எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. அப்போ நமக்கு அப்படி வேறு வேறு அந்த ஆன்சர் என்னது? 1. செகண்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் GCD ஆஃப் த ஃபாலோயிங். GCD தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க. 2x + 5 5x + 2. இப்போ 2x + 5 என்னது? 2x + 5 தான், ஒன்றும் பண்ண முடியாது. 5x + 2 என்னது? 5x + 2 தான். இதில் ஏதாவது காமனாக இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன எழுதணும்?
1ன்னு எழுதணும். அவ்வளோதான். செகண்ட் சம் 2a² அந்த செகண்ட் தேர்ட் சம் a power m plus 1 a power m plus 2 a power m plus 3. அப்போ வந்து என்ன எழுதணும்? a power m plus 1னா என்ன வரும்? a power m into a power 1. அடுத்து a power m plus 2னா a power m into a power 2. a power m plus 3னா a power m into a power 3. ஓகேவா? அப்போ இதில் ஜிசிடி பார்த்தாலே தெரியும் எது காமனாக இருக்குது. a power m வேணா. அதுக்கப்புறம் காமனாக என்ன இருக்குது? இன்ட்டு a power 1 காமனாக இருக்கா? இதெல்லாம் 2 3 தான் இருக்குது. அப்போ a power 1. இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? a power m plus 1 தான் ஆன்சர். ஆன்சர் பாருங்க 2a² plus a 4a² plus 1. இப்போ 2a² plus a அப்படி எடுப்போம். இதில் வந்து காமனாக a இருக்கா? இப்போ a வெளில எடுத்தா 2a plus 1 எழுதலாமா? அடுத்து 4a² plus 1 இருக்குது. இது எப்படி எழுதலாம்? 2a ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? 2² தானே 4 plus 1. இது எப்படி இருக்குது நமக்கு? a² plus b² ஃபார்முலா இருக்கா? a plus b into a minus 4a² minus 1 ஆக வரும். நான் சம்மா தப்பாக எழுதிட்டேன். அப்போ a² minus b² என்ன வரும்? a minus b இருந்து a plus b இருக்கும். சரியா? மைனஸ் இதில் ப்ளஸ் கொடுத்துட்டேன். ஓகே. அப்போ நமக்கு என்ன இருக்கும்? a வந்து 2a b வந்து 1னாலும் 1² 1 தான். அப்போ என்ன வரும்? 2a plus 1 2a minus 1. அப்போ இதற்கு ஜிசிடி பார்த்தாலே தெரியும் என்ன இருக்குது? காமனாட்டு 2a plus 1 காமனாக இருக்கா? இங்கே 2a plus 1 இருக்குது. அப்போ 2a plus 1 தான் ஆன்சர். ஓகே. ஃபோர்த் ஒன் 3a² 5bq 7c raised to 4. இது வந்து என்னது? 3a² என்னது நமக்கு? 3 into a into a. அதனா 5b³ என்னது? 5 into b³ எழுதுவோம். இது டிஃப்ரெண்ட்லாம் வராது. 7 into c raised to 4. இதில் ஜிசிடி பாருங்க ஏதாவது காமனாக இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ என்ன வரும்? 1 தான் ஆன்சர் வரும். x raised to 4 minus 1 x² minus 1 இருக்குது. இப்போ x raised to 4 minus 1 நினைக்கலாம். a² the whole square நினைக்கலாம். minus 1². அதே மாதிரி a² plus a² minus b² ஃபார்முலா a plus b into a minus b. அப்படில பண்ணலாமா? இப்போ a²னா x² plus 1 x² minus 1. திரும்பவும் இங்கே இருக்குது x² plus 1 இருக்கட்டும். இது வந்து என்னது? a² minus b² ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ x plus 1 x minus 1 இதைத்தான் இதில் மாற்றிருக்கு. என்னது? என்னதுன்னா x² minus 1² மாதிரி இருக்கா இது? ஓகே. அப்போ என்ன வரும்? x plus 1 x minus 1. அதைத்தான் நான் என்னது இங்கே எழுதிக்கிறேன். சரியா? அடுத்து என்னது? x² minus 1. இது அப்படியே எல்லாம் a² minus b² ஃபார்முலா இருக்கா? இப்போ x plus 1 x minus 1. அப்போ இதில் ஜிசிடி என்னது? x plus 1 x minus 1 ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா? இப்போ x plus 1 x minus 1 தான் இதோட ஜிசிடி. அடுத்து சிக்ஸ்த் ஒன் என்னது? a³ minus 9a x² a minus 3x². அப்போ இதில் வந்து a³ minus 9a x² இருக்கா? அதில் வந்து a வெளியில் எடுத்துடலாமா? a வெளியில் எடுத்தால் a² minus 9x² இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து என்னது? எப்படி இருக்குது? a² minus 3x the whole square எடுத்துக்கலாமா? 9 வந்து 3² தானே? அப்போ இது என்ன மாதிரி இருக்குது? இதுவும் அதே மாதிரி இருக்கா? a² minus b² ஃபார்முலாவில் இருக்கா இது? அப்போ என்ன வரும்? a into a plus 3x a minus 3x. அடுத்து இது வந்து a minus 3x the whole square. அப்போ இதுவும் a minus b தான் a minus b the whole square ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ இப்போ என்ன அர்த்தம்? இதில் வந்து a minus 3 the s the whole ரெண்டு ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அப்போ இதில் ஜிசிடி என்னது?
இதில் ஒரு a மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் இருக்கா, இதில் ஒருவே ஒரு a மைனஸ் த்ரீ எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுக்குமே காமனாக ஒன்று இருக்கா. இப்போ a மைனஸ் த்ரீ எக்ஸ் தான் இதோட ஆன்சர்.